ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது கேக் பார்க்க போகிறோம். குக்கரில் 2 minutes ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, இங்கே பாருங்கள், முதல்ல ஒரு கப்பு நம்ம சக்கரை எடுத்துக்குவோம். எந்த கப்பில் வந்து நீங்கள் சக்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து மைதா எடுத்துக்கோங்க. நான் மைதாவை ஏன் இப்படி வச்சுருக்கேன்னா, சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சளிச்சதுனால நான் பிளேட்டில் போட்டு சளிச்சதுனால இப்படி இருக்குது. அதுக்கடுத்து வந்து இது வந்து பாதாம், இது வந்து பிஸ்தா பருப்பு. இங்கே பாருங்கள், இது வந்து பாதாம் பருப்பு. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக முந்திரி பருப்பு இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு நீங்கள் கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நெய் தேவை. அதுக்கப்புறம் நான் 3 எக் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பால் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து உப்பு, சால்ட் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ½ பிஞ்சு போடுவேன். எதுக்குன்னா டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து ஓவன் வேணும், மைக்ரோவேவ் ஓவன் தான் கேக் செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்லேயே குக்கர் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து மிக்சி ஜார்லேயே நம்ம செஞ்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஜீனி இருக்குது பார்த்தீங்களா, போட்டுடலாம். ஸோ அடுத்து நான் சளிச்சு வச்சுருக்கேன் மைதா மாவை நீங்கள் வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க, அதான் நல்லது. சளிக்காமல் போட்டால் சில நேரத்தில் வந்து அதில் கட்டியாக கிடக்கும், ஒத்து வராது, நல்லா இருக்காது. ஸோ சளிச்சு வச்ச மைதா மாவையும் அதில் போட்டுடலாம். நீங்கள் வந்து கேக்கு கடையிலலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படி அதெல்லாம் ரொம்ப ரேட் ஆகும். ஸோ வீட்லேயே செய்யணும், சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதே மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து முட்டை சேர்த்துக்கலாம். சில பேர் கேக் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்ல, ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து அதை நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ பர்த்டேக்கு வந்து நீங்கள் வந்து கேக் ஆர்டர் பண்ணலையா, ஸோ இதையே செஞ்சு கொடுத்துக்கலாம். வீட்டில் நம்ம செஞ்சோன்னா சூப்பராக வந்து நமக்கு கேக் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இதுலேயே வந்து நான் பால் ஊற்ற போகிறேன். சில பேர் தயிர் ஊற்றுவாங்க, தயிர் கூட இருந்தாலும் ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தயிர் வந்து அதாவது 1 டீஸ்பூன் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், ½ பிஞ்சு சால்ட்டு, எதுக்குன்னா டேஸ்ட்டுக்கு, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வந்து அரைச்சாச்சு. இதுக்கு வந்து எக் பீட்டர்லாம் இல்லை, எங்கள் வீட்டில் மிக்சி தான் இருக்குன்னா மிக்சிஸ் என்ன, நீங்கள் மிக்சிலே வந்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பேட்டர் நமக்கு கேக் பேட்டர் நமக்கு ரெடி ஆச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குக்கரை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கர் எடுத்துட்டேன். இப்போ வந்து உங்ககிட்ட அதாவது பட்டர் பேப்பர்னு ஒன்று கடையில் விற்கும், அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பட்டர் பேப்பரில் வந்து நெய் தடவி உள்ளே வைக்கலாம். இப்போ அதெல்லாம் எங்ககிட்ட இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்து நம்ம எப்பவும் போல் இப்போ பாருங்கள், இந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நெய் வந்து நல்லா குக்கர் ஃபுல்லாக, இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் குக்கர் ஃபுல்லாக நெய் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. எதுக்குன்னா நான் நம்ம கேக்குக்காக நான் வந்து பேட்டர் செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாவு, அதை ஃபுல்லாக இதில் நான் ஊற்றிடுவேன். ஸோ ஃபுல்லாக நெய் வந்து குக்கர் சுற்றி நெய்யை வந்து தடவிக்கங்க. சரி, நெய்யும் நம்மக்கிட்ட இல்லையா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஆயில் தடவிக்கலாம். அதாவது தண்ணியை வந்து தொடச்சிடணும். குக்கர் வந்து கழுவிட்டு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடலாம் தடவக்கூடாது. ஸோ தண்ணியை வந்து நல்லா தொடச்சிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் அதில் ஊற்ற போகிறேன். ஆச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, நான் ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காகவும் டெக்கரேஷனுக்காகவும் இது வந்து சொன்ன மாதிரி பிஸ்தா. ஸோ பிஸ்தாவை மேலே தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து இல்லைங்க கேட்டால் நீங்கள் ஜஸ்ட் வீட்டில் எப்படி முந்திரி பருப்பு இல்லாமல் இருக்காது, முந்திரி பருப்பை தூவி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். அடுத்து இது வந்து பாதாம் பருப்பை நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பாதாம் பருப்பு. ஓகே, சப்போஸ் உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே ஒரு ட்ராப்ஸ் ஊற்றி நீங்கள் வந்து மாவை பீட் பண்ணும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் இல்லை, நான் சிம்பிளாக செய்யறதுக்காக தான் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் அதெல்லாம் ஆட் பண்ணல, அவ்வளோதான். இப்போ அப்படியே தூக்கி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அவ்வளோதான், நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பை எப்பவும் போல் ஆன் பண்ணி, நத்திங், இதை ஃபுல்லாக வைக்கக்கூடாது, சிம்லேயே வைக்கக்கூடாது. அதாவது சிம்முக்கு ஒரு துளி மேலே நடுத்தரமாக வச்சிடலாம். வச்சு நம்ம மூடிடலாம். மூடி நீங்கள் வந்து விசில் போட தேவை கிடையாது, இப்படி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள், அந்த இது வந்து டச் ஆகாமல் வரணும், அந்த பேட்டர் வந்து டச் ஆகாமல் வரணும். ஸோ நமக்கு சூப்பராக வந்துச்சு. அந்த வாசனை வரும், நம்ம வெந்துட்டு இருக்கும்போது வாசனை வரும், அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம கவுத்தோன்னா அழகாக உங்களுக்கு கேக் வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீட்லேயே இது மாதிரி கேக் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.